ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு தோசைக்கு சைடிஷ்ட்டு பார்க்க போகிறோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா தோசைக்கு பார்த்தோன்னா சட்னி சாம்பார் அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு ஒரே போராக இருக்கும். நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி சொல்ல போகிறேன். இது தேங்காய் சட்னி மாதிரி இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது எந்த மாதிரி சட்னினா எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ் இதுக்கு பேர் அவங்க வச்ச பேர் வந்து ரோஜாப்பூ சட்னி. அம்மா இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஆனியனு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் டொமேட்டோ, தேங்காய், அப்புறம் வந்து பூண்டு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா புளி வேணும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகா, கொத்தமல்லி, சீரகம். இதெல்லாம் வந்து ஆயில் ஊற்றி நம்ம தவாவில் வந்து போட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி அதை வந்து போட்டுடணும். போட்டுட்டு அதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணணும். சிம்மில் வச்சிடணும். ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா கருகி போயிடும். அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணணும். சிம்மில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டு ஃப்ரை பண்ணணும். எப்பயும் போல் தான் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து ஆட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணுங்கள். அதை ஃப்ரை பண்ண பிறகு புளி ஒரு 3 பல் கையில் வச்சுருக்கல அந்தளவு போட்டால் போதும். போட்டு அதையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அப்படியே எல்லாம் நல்லா குக்கான பிறகு கடலையும் தேங்காயும் போடணும். கடலை ஒரு கை, தேங்காய் வந்து ஒரு கால் மூடி இருந்தால் போதும், அரை மூடி கூட தேவையில்ல. தேங்காய் கம்மியாக போட்டிங்கன்னாவே போதும். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸு காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா சட்னி ரெடி. இப்போ நம்ம மேடம் வந்து தோசை போடுறாங்க. ஏன்னா இது தோசைக்கு உண்டான சைடிஷ் தானே. மேடம் தோசை போடுறாங்க. பரவாயில்ல, நல்லா தான் பண்ணுறாங்க. இன்னொரு தோசை என்ன தோசைன்னு தெரியலையே போடுறாங்களே. செகண்டு தோசை. பொடி தோசை போடுறாங்கப்பா. பொடி இட்லி பொடி தோசை. இட்லி பொடி தோசை, மசால் தோசை இல்லை, இட்லி பொடி தோசை. வெளியே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பிளேட்டிங் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கோ. இது குவான்டிட்டி எவ்வளோ போடணுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டவுட்டாக இருக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க.